நட்பூஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ரோஸ்டர் அண்ட் வைப்ஸ் சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ரொம்ப வைரலாக போச்சு. ஸோ நிறைய பேர் அந்த வீடியோ வந்து எங்கே எடுத்தீங்க அப்படின்னு கேட்டுட்ருந்தீங்க, எந்த ஏரியா அப்படின்னு கேட்டுட்ருந்தீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஹைதராபாத்தில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதி. ஸோ யூஸ்வலாக வந்து நான் இந்த ஏரியாவுக்கு தான் வாக்கிங் வருவேன். சாட்டர்டே சண்டேஸ் ஆர் ஏர்லி மார்னிங்கில் இந்த சைடு நான் வாக்கிங் வர்றது வழக்கம். ஸோ வாக்கிங் வந்துட்டு அந்த டைமில் எனக்கு அங்கே பிடிச்ச சின்ன சின்ன பூக்கள் ஆகட்டும், செடிகள் ஆகட்டும், ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா ஸோ அந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்துகிட்டு அதை அப்பப்போ அப்லோட் பண்ணுறது, வைக்கிறது இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி பண்ணுறப்போ இந்த இடம் வந்து எனக்கு சம்திங் ஸ்பெஷலாக இருந்தது. விச் மீன்ஸ் என்னடானா, என்ன இவ்வளோ ஒரு காட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தர் வந்து காம்பவுண்ட் வால்லாம் கட்டி ஏதோ சம்திங் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து இது கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறதுனால இங்கே மோஸ்ட்லி அவ்வளோவா ஆள் நடமாட்டம் சரியாக இருக்காது. ஸோ ஆள் நடமாட்டம் சரியாக இல்லாத இடம்னால கொஞ்சம் பயம் கூட இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பயம் இருக்கிற டைமில் நான் ஒரு டைம் அந்த மாதிரி நடந்து வந்துகிட்டே இருக்கிறப்போ இந்த இடம், ஸோ இந்த கிணறு மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி இது வந்து ஒரு தொட்டி. ஸோ இந்த தொட்டி பார்க்குறப்போ கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஸோ பக்கத்தில் போகலாமா வேணாமா என்ன ஆகும் அப்படி இப்படின்ற ஒரு தாட் இருந்தது. அதுக்கப்புறம் பரவாயில்ல, என்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சடனாக ஒரு ஃபைன் ஈவினிங் வந்தேன். அப்போ வீடியோ எடுத்து பார்த்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன அப்படின்னா, அந்த கிணத்துக்குள்ளே நான் பார்த்தது, அந்த தொட்டிக்குள்ளே நான் பார்த்தது, கிணறா நான் இமேஜின் பண்ணி தொட்டிக்குள்ளே நான் பார்த்தது. இப்போ அந்த வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் எக்ஸைட் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அது. ஸோ தொட்டிக்குள்ளே ஒரு அழகான சிலை, பட் ஆனால் சிதிலம் அடைஞ்சிருக்கு. நான் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறப்போ இந்த சிலை வந்து ஒரு ஸ்டோன் சிலை அப்படின்னு நினச்சேன், கற்சிலை அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி நான் அகெயின் இது இன்ஸ்டாலேருந்து அவ்வளோ வைரல் ஆனதுக்கப்புறம், யூடியூப்பில் வைரல் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இது ஆக்சுவலி கல் சிலை கிடையாது, சிமெண்ட்னால் பண்ண சிலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பார்ட்ஸ்லாம் நிறைய சிதிலம் அடைஞ்சு உடஞ்சி போயிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து மேபி எதுக்காக கட்டியிருக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி வச்சுருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம், அந்த இடத்துல ஒரு மேடை தெரியுதுங்களா? ஸோ அந்த மேடை மேலே இந்த சிலை இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோடய கணிப்பு. ஸோ இதை பற்றி யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு டீட்டெயிலுமே இங்கே இல்லை. மோஸ்ட்லி வந்து இந்த ஏரியாவில் வந்து மைக்ரண்ட்ஸாக இருப்பாங்க. அதாவது வெளியிலேருந்து இங்கே வந்து குடியேறின ஆட்கள் தான் நிறைய இந்த ஏரியாவை சுற்றி. ஸோ ப்ராப்பர் ரெசிடென்ட்ஸ் ஒரு 40-50 இயர்ஸாக இங்கே இருக்கிற யாரும் வந்து எனக்கு தெரியாது. ஸோ யார்கிட்ட இதை பற்றி கேட்குறது அப்படின்ற டீட்டெயில் தெரியாததுனால இந்த வீடியோவோட இந்த இடத்தோட முழு தகவலை என்னால் கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் நீங்கள் இதை லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டில் போய் ஏதாவது ஒரு அட்வென்ச்சரான வீடியோ எடுத்து ஒரு புதுசாக நீங்கள் அட்மையர் ஆகி 4 பேருக்கு காட்டணும் அப்படின்ற நினைக்கிற ஏதாவது இடம் இருந்திருக்குதா, இல்லை இருக்குதா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.